கரூரில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசி வீடியோ, அதே போல இந்த வாரத்தில் கரூரில் நடைபெற்ற அந்த முப்புற விழாவில் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசிய அந்த உரை இந்த எல்இடியில காண்பிப்பாங்க. யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறான்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக மாநாட்டினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டு வச்சிருக்காங்க. கட்டுப்பாட்டு கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டை வச்சிருக்காங்க. ஆள் கடத்தல், நில ஒதுக்கு புகார்கள்னா இன்னைக்கு நீதிமன்றத்தில் போக்குவரத்து துறையோட அமைச்சராக இருந்து அந்த துறையில நடத்துனர் பணிக்கு 3 லட்சம், மெக்கானிக் பணிக்கு 6 லட்சம் என்று கொடுத்து ஏமாந்திருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானவர். இது குறித்து 48 பேர் புகார் கொடுத்திருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி திரு ஸ்டாலினை பற்றி பேசிய போது அந்த காட்சியை நீங்க கேளுங்க. செந்தில் பாலாஜி அவர்களே, நான் கோடு போட சொன்னா ரோடு போடுவார். இந்த இளைய சகோதரர், அருமை சகோதரர், பாசமிகு சகோதரர், ஆற்றமிகு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களே, நான் கோடு போட சொன்னா ரோடு போடுவார். இந்த இளைய சகோதரர், அருமை சகோதரர், பாசமிகு சகோதரர், ஆற்றமிகு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களே, நான் கோடு போட சொன்னா ரோடு போடுவார். போட்டியினர் ராணியன்றி இப்போது புலம்பிட தொடங்கிவிட்டார். இப்படி ஒரு குற்றச்சாட்டி இந்த அவையிலே கூட உறுப்பினர் மு க ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் லட்சத்தில் கருணாநிதிக்கும் கருணாநிதியுடைய பிள்ளைகளுக்கும் எப்போதுமே ஒரு குணம் உண்டு. அவங்க வகிச்சா அது பதவி, மற்றவங்கன்னா அது குருதி. அவங்க தொட்டா அது பொண்ணு, மற்றவங்க தொட்டா அது பொண்ணு. அவங்களுக்கு வந்தா அது ரத்தம், மற்றவங்கன்னா அது தக்காளி சட்னி. ஆக திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியில தலைவராக இருக்கின்ற பொழுது இதே கரூரில் பேசுனா அப்ப நல்ல வாயு, இப்போ நீங்களே முடிவு பண்ணிக்க. அதாவது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் உலகத்திலே உள்ள ஒட்டுமொத்த ஏமாற்று வேலையும் ஒருங்கே கற்று தேர்ந்தவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. மக்களை ஏமாற்றுவதற்காக ஒவ்வொரு தேர்தலிலும் புதிய புதிய யுத்திகளை கண்டுபிடிப்பது இவருடைய வாடிக்கை. இன்றைக்கு 10 ரூபாய்னா பேர் போனவர் செந்தில் பாலாஜி. ஆர்கே நகர் தேர்தல் நடந்தது, அப்ப 20 ரூபா கொடுத்து ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கிட்ட வாக்காளர் பெருமக்களை ஏமாத்துது செந்தில் பாலாஜி. உண்மைதானே? 20 ரூபாயை கொடுத்து அங்க சென்னையில் இருக்கிற ஆர்கே நகர் மக்களை ஏமாற்றி அவரை வெற்றி பெற செய்தாங்க. ஒருத்தர் அவரை முதலமைச்சராக்குன்னு ஆசை காட்டி ஒரு தனி கட்சி தொடக்கப்பட்டு அதிமுக 18 பேரை கடத்திட்டு போய் அவர்களெல்லாம் நாடாட்டில் விட்டுட்டு போனதுதான் திரு செந்தில் பாலாஜி. உண்மைதானே? அதே போல இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்குது. அந்த கட்சியில் இருக்கிற ஒருவரை இன்றைக்கு திமுக சேர்க்கிறாங்க. இதுதான் திமுக கூட்டணியுடைய லட்சணம். அதாவது ஸ்டாலின் பொய் தான் பேசுவார், ஆனால் இங்க இருக்கிற செந்தில் பாலாஜி பொய்யே முதலீடாக கொண்டவர் இந்த செந்தில் பாலாஜி. இன்றைக்கு 10 ரூபாய்னா அனைவருக்குமே தெரியுமில்ல. தமிழகத்தில் 6000 மதுக்கடைகள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் டாஸ்மாக் கடையில் 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக கொடுத்து விலைக்கு விற்கிறாங்க. இப்படி ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் வைக்கின்ற போது ஒரு நாளைக்கு 10 ரூபா அதிகமாக வாங்குறதுனால 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும் முறைகேடு நடந்திருக்குது. மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு
கிட்டத்தட்ட 5400 கோடி 4 வருஷத்துல 22,000 கோடி கொள்ளை அடித்தவர் யாரு? அதே போல போக்குவரத்து துறையில அம்மா இருக்கின்ற பொழுதே இப்படி தவறு செய்த காரணத்தினால்தான் அவரை நீக்கப்பட்டாங்க. மின்சாரத்துறையில பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல், டிரான்ஸ்பார்மர் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. அப்பவும் ஊழல் செஞ்சாங்க. சிறைக்கு போன பிறகு ஊழல் செய்கின்றவர் யாரு? டிரான்ஸ்பாரம். அந்த ஊழல தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது, விடவே மாட்டோம். சக்கரம் சுழன்று இருக்குது, கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும். அடுத்த ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி வளரும். யார் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களெல்லாம் சட்டத்தின் முன் நிறுக்கப்பட்டு தண்டனை பெற்று தரப்படும். அதே போல டாஸ்மார்க்ல இன்றைக்கு இடி ரெய்டு நடந்து 1000 கோடி முதற்கட்டமாக முறைகேடு நடைபெற்றதா பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. மேலும் 40,000 கோடி ஊழல் நடைபெற்றிருக்கும் என்று அங்கே செய்தியில வெளியிட்டிருக்கிறாங்க. அதுவும் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அதுவும் விசாரணை மேற்கொள்ளப்படும். அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு முறையா விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதில் தவறு இருக்கிற பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்ல, பொய் சொல்றான்னு சொன்னா செந்தில் பாலாஜிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தா பொருந்தும். உண்மைதானே? இன்றைக்கு கரூர் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நடந்தது. அப்போ இந்த ஆற்றிலிருந்து மணல் அள்ளுவது சம்பந்தமா மாட்டு வண்டியில திரு ஸ்டாலின் முதலமைச்சரா 11 மணிக்கு பதவியேற்றா 11:05க்கு மாட்டு வண்டியில மணல் அள்ளப்படும் என்று சொன்னார். கொடுத்தாங்களா? அந்த மாட்டு வண்டி மக்களுக்கு நாமம் போட்டதுதான் மிச்சம். எப்படி டெக்னிக்கா பேசி கவர்ச்சிகரமா பேசி ஏழைகளை ஏமாற்றுவதில் வல்லவர் திரு செந்தில் பாலாஜி. அது மட்டுமல்ல, இந்த ஆற்று மணல் அள்ளுவதிலே அங்கே அந்த அள்ளுகின்ற அந்த கடத்தல்காரர்களை இந்த மணிவண்ணன் என்பவர் ஒரு புகார் அளித்தார். அவரை வெட்டி சாச்சிருக்கிறாங்க, படுகொலை செய்யப்பட்டாங்கல்ல, உண்மைதானே? ஆனா வேறு விதமா கேஸ மாத்தி அமைச்சிருக்கிறாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு இதெல்லாம் யார் யார் சம்பந்தப்பட்டவர்கள், இந்த காவல்துறை பொய்யான வழக்கு ஜோடிக்கப்பட்டிருக்குது. அப்படி பொய்யான வழக்கு விசாரணைக்கின்ற பொழுது பொய்யான வழக்காக இருந்தால் சட்டப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த தவறுக்கு உடனே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமில்ல, கரூர் ஒன்றியத்தில் மட்டும் 5 கொலை நடந்திருக்குது. அதோட படித்த தேர்தல் நேரத்தில் படித்த நிலைக்கு ஒருவருக்கு ஒரு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறாங்க. கொடுத்தாரா? அத்தனை பொய் தானே. தேர்தல் வந்து அழகா பேசுவாரு, அவருடைய பேச்ச கேட்டா அப்படியே மயங்கிற மாதிரி இருக்கும். ஆனா மயக்கத்தில் ஓட்டுகளை பற்றி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சிருவார். அதுதான் செந்தில் பாலாஜியுடைய வழக்கம். அதே போல ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் ஒவ்வொரு யுத்தியை கையாளுவார். அப்படி போன முறை 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒருவருக்கு வேலை தருவதாக வாக்குறுதி அளித்தார். நிறைவேற்றினாரா? அதே போல இன்றைய தினம் அரவக்குறிச்சி தொகுதியில் 25,000 குடும்பங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 3 சென்ட் நிலம் வாங்கி கொடுத்து வீடு கட்டி தருனார். சொந்த செலவுல செஞ்சாரா? அந்த மக்களை ஏமாற்றிட்டார்ல. அதுவும் தாழ்த்தப்பட்ட அருந்ததியர் மக்களை ஏமாற்றி சும்மா விட மாட்டாங்க மக்கள். இந்த தேர்தலில் சரியான பாடம் புகட்டுவார். அதே போல தேர்தல் நேரத்தில் எல்லா வீட்டுக்கும் போய் கொலுசு கொடுத்தார். மறக்கவே முடியாது. நம்முடைய சகோதரிகளுக்கு கொலுசு கொடுத்து ஓட்டுகளை பெறுவதற்கு தந்திரமா ஒரு வேலை செஞ்சாரு. வீடு வீடா கொலுசு கொடுத்தாரு. தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த கொலுசை போய் விற்க போகும்போதுதான் வெளியில தெரிஞ்சது அது போலி கொலுசுன்னு தெரிஞ்சது. ஆக இந்த வாக்குகளை பெறுவதற்கு எப்படியெல்லாம் நாடகத்தை அரங்கேற்றிருப்பார் என்பதை இந்த கரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள் உணர வேண்டும். ஆக இவர்களுக்கு ஓட்டு யாரு? செந்தில் பாலாஜிக்கு
வாக்களிக்கக்கூடியவர்களை ஏமாற்றியவருக்கு மீண்டும் நீங்கள் வாய்ப்பு தருவீங்களா? இந்த தேர்தலில் இப்படிப்பட்ட பித்தலாட்டம் பண்றுகின்ற மோசடி பெறுகின்றவருக்கு டெபாசிட் இழக்க செய்வீங்களா தேர்தலில்? அதே போல இந்த எழுச்சி பயணம், இந்த எழுச்சி பயணத்தை தடை செய்வதற்கு, இதை முடக்குவதற்கு எவ்வளவோ அவதாரம் எடுத்து பார்த்தார். அதையெல்லாம் மீறி தான் இங்கே குழுமி இருக்கிறீங்களா ஆயிரக்கணக்கான மக்கள். மழை வருது, ஏற்கனவே மழை வந்து போச்சு, இப்போ மழை துளிச்சிட்டு இருக்குது. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும். அதுதான் நோக்கம். எவ்வளவு மழை பெய்தாலும் அதை நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம். வெற்றி தான் நமக்கு இலக்கு. அதுக்காக இங்கே குழுமி இருக்கின்றீர்கள். எப்படி காற்றை தடை போட முடியாதோ அப்படி இங்கே எழுச்சி மிக்க தொண்டர்களை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நட